அண்ணா அண்ணா பாத்துனே கீழே ஒன்றும் பேலன்ஸ் நீங்க போட்டு இறங்குறீங்க. இது ஆர்சிசி கான்கிரீட் ஸ்டெப், சாதா ஸ்டெப் இல்லை, அதனால நம்ம பயப்பட வேண்டியதில்லை தம்பி. அப்படியா? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைண்ணே. அதனால ஒன்றும் ஆகாது, வாங்க விளக்கமா சொல்றேன். எங்க சொல்ல நீங்க போட்டு போறீங்க? மறந்துட்டேன் தம்பி, வாங்க பேசுவோம். தம்பி இது கான்கிரீட் ஸ்டெப்னா என்னன்னா, நம்ம கட்டு வேலையில போடுற பிரிக்கு போட்டு படி போடுறதுக்கும் கான்கிரீட்ல போடுற படிக்கும் என்னன்னா, இது மாதிரி ஸ்டெப் அழகா தெரியுது பாருங்க, கட் கட்டா. இது வந்து ஹை லிச்சாவும் வீட்டுக்குள்ள வரவங்களை பாக்குறதுக்கு ஒரு ஹை லுக்காவும் பாக்குறது அப்படின்னு ஒரு பிரமிப்பை கொடுக்குங்கிறதுக்காக தான் நம்ம இதை செய்யறோம். காஸ்ட் வைஸ் பார்த்தாலும் இதுதான் ஜாஸ்தி. பிரிக்ல நம்ம பண்றது காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். வீடு அழகா இருக்கும், லுக்கா இருக்கும், பாக்குறதுக்கு வெளியில இருந்து வந்து பாக்குறவங்களுக்கு அட்ராக்டா இருக்குங்கிறதுக்காக இது மாதிரி பண்றோம் தம்பி, வேற ஒன்றும் இல்லை. இப்ப இது எதுவும் ஆகாது இல்லைன்னா? இதெல்லாம் எதுவும் ஆகாது. பிரிக்ல கட்டினாலும் எதுவும் ஆகாது, கான்கிரீட்ல கட்டினாலும் எதுவும் ஆகாது. எல்லாமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆனா இன்னொரு டவுட், வெளில வரும்போது ஒரு போர்டு ஒன்று பார்த்தேன், அதுல வந்து பழமையின் சிறப்பு புதியின் ஜொலிப்புன்னு ஒன்று போட்டிருந்தீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? கரெக்டான கேள்வி. அதாவது என்னன்னா, நம்ம கும்பகோணத்துல பாத்தீங்கன்னா நிறைய பிராமின்ஸுங்களோட வீடு, பழைய வீடுகள் நிறைய இருக்கு. அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், இதுவரையும் நாங்கள் ஒரு 10-15 பில்டிங் ரெனோவேட் பண்ணியிருக்கோம். ரெனோவேட் மீன்ஸ் என்னன்னா, பழசு அப்படியே இருக்கும், பழமை மாறாம புதுமையை அப்படியே ஜொலிக்க வைக்கிறது. அதுக்கு தான் பழமையின் சிறப்பு புதுமையின் ஜொலிப்பு அப்படின்னு நாங்கள் அதுக்காக தான் அதை பேர் வச்சிருக்கோம். தாரக மந்திரமா அதை வச்சு நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். அந்த மாதிரி பழைய வீடுகளை புதுப்பிக்கிறது எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டும் ஜாஸ்தி. காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி பண்ணி அதை செஞ்சு கொடுப்போம். அதுதான் நமக்கு நிறைய ரெனோவேஷன் வீடுகள் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஆத்தங்குடி டைல்ஸ்னு பழமையான டைல்ஸ் பேட்டர்ன், அதை நம்ம ஆஃபீஸில் நம்ம கும்பகோணத்தில் நான் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதை நான் லேயிங் பண்ணுறேன் அங்கேருந்து வர வச்சு. அதனால இந்த பழமை மாறாமத விஷயங்களை புதுமையா ஜொலிக்க வைக்கிறதுனால அந்த டயலாக் வச்சிருக்கேன் தம்பி. ஓகேண்ணா, இதெல்லாம் பத்தி சிறப்பா சொன்னீங்க. இப்ப வந்து ஹை கிளாஸ் அவங்களெல்லாம் ஓகே, இப்ப வீடு இல்லாம கம்மி பட்ஜெட்ல என்கிட்ட இவ்வளவுதான் அமௌண்ட் இருக்கு, அவங்க வந்து உங்கள்ட்ட வந்து நின்னா அவங்களுக்கும் கட்டி தருவீங்களா? அவங்களால முடியுமா? இது மாதிரி நிறைய செஞ்சிருக்கோம் தம்பி. இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் இல்லை, ஒரு 10-15 பில்டிங் வெறும் 400 ஸ்கொயர் ஃபீட்டு 450 ஸ்கொயர் ஃபீட்டு இதுல கூட கட்டி கொடுத்து ஒரு 8 லட்ச ரூபா பட்ஜெட்ல ஒருத்தவங்களுக்கு வீடே கட்டி கொடுத்துருக்கோம், அவங்க குடி போற அளவுக்கு. அதனால லோ பட்ஜெட்டும் பண்ணுவோம், அதனால நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்ல மாட்டோம், எல்லாத்தையுமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவோம். ஓகேண்ணே, இவ்வளவு சூப்பரா பண்ணி தரீங்களே. இப்ப நம்ம மக்களுக்கு எப்ப எப்படி உங்களை கான்டாக்ட் பண்றது, ஏதாச்சும் டீடைல்ஸ் தெளிவா சொன்னாலும் தெரிய எல்லாருக்கும். நம்ம கம்பெனி பேர் வந்து சிதான் பில்டர்ஸ், என்னோட பேர் வந்து அஜய் செல்வம். நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மகாமகம் குளம் டேங்க், அதில் வெஸ்ட் சைடில் நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது, சிதான் பில்டர்ஸ். நம்ம கம்பெனிக்கு வரவங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்கறது நம்மளோட கடமையாக வச்சுருக்கோம், வாங்க செஞ்சு தரோம். சூப்பர்ண்ணே, சூப்பராக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், எனக்கு ஒரு வீடு கட்டினாலும் அவங்கள தேடி வருவேன், கண்டிப்பாக வருவேன். வாங்க வாங்க, சிறப்பாக செஞ்சிருவோம் தம்பி. நன்றிண்ணே, நன்றி. யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? அண்ணா மாட்டேன், உட்காருங்க, பொறுமையாக உட்காருங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. சரி ஓகேண்ணே, எங்களுக்குலாம் சொல்லிட்டீங்க. இப்போ மற்றவங்க எல்லாம் கடைக்கு வருவாங்கல்ல, அவங்க என்ன ஆஃபர் உங்களுக்கு? அதாவது புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வர கிளைண்ட்டுக்கு 50 அடி வரையும் போர் போடுவாங்க எல்லாரும், தண்ணி சர்வீஸுக்கு. அது எல்லாரும் வெளியில இருக்கிற கான்ட்ராக்ட் எல்லாம் சார்ஜ் பண்ணுவாங்க, அதை நம்ம வேணா ஃப்ரீ ஆஃப் காஸ்டா பண்ணி கொடுக்கலாம். நன்றி.